உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிங்கம் மாதிரி இருந்தவங்கள இப்படி அடிச்சு அசிங்கமாக்கிட்டாங்களே. அவன் எவனா இருந்தாலும் அவன் கையை கால உடைக்கணும் தலைவா. அவனும் பைக்ல தானே போவான். அவன் எங்கேயாவது தண்ணி லாரில மோதி. ஏன்டா இது பெரிய விஷயம் ஆகுறீங்க? சின்ன அடிதான்டா. ஏன் தலைவரே உங்களை இப்படி அடிச்சிருக்காங்க? அடிச்சிருக்கான் தான், அவனும் மனுஷன் தான்டா. அதுக்குன்னு இப்படி எல்லாம் சாபம் கொடுக்க கூடாது. என்ன தலைவரே என்னமோ உங்களுக்கு சாபம் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்றீங்க? அது இல்லடா, அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. அவன் தெரிஞ்சா பண்ணா, தெரியாம நடந்த ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? அப்போ துளசி தான் ஆள் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க? அப்படியே சொன்னேன். ஆமா, துளசி மூலமா நடந்த ஆக்சிடென்ட்னு சொன்னடா. டேய், கேள்வி மேல கேள்வி கேட்டு கொல்லாதீங்கடா. என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கு தலைவரே. என்ன? இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு குத்து சாங்க ப்ளே பண்றோம். வழக்கமா நீங்க பாட்டு கேட்டாலே ஆடுவீங்க. நிஜமாவே உங்களுக்கு கை கால் அடிபட்டு இருந்துச்சுன்னா உங்களால ஆட முடியாதுல்ல. ஆனா அடிப்படலனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆடுவீங்கல்ல. அதான் சொல்றேன். வேண்டாம்டா சொன்னடா. போடா. ஆஹா, பாத்துட்டாலே. தலைவர் மாட்டிட்டாரா? ஐயோ ஐயோ தலைவரே, பாத்து தலைவரே. ஜாக்கிரதை, உட்காருங்க. பாத்து பாத்து உட்காருங்க. எஸ்ஐலாம் எஸ்ஐலாம். உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? என் எமோஷன்ஸோட விளையாடி இருக்கீங்க. ஐயோ இல்ல மேடம். பேசாதீங்க. ஒரு பெரிய மனுஷனோட புள்ளையா இருந்துட்டு செய்யற வேலையா இது? இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? நான் என்ன வேலை விட்டு இல்லாதவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கையில 1000 பிரச்சனைங்க இருக்கு. அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை கூட்டிக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிருக்கேன். அப்ப கூட உங்களுக்கு என் மேல இறக்கம் வரல. நீங்க என் பின்னாடியே வந்தீங்க, என்ன டார்ச்சர் பண்ணீங்க. அது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப நீங்க பண்ணது பெரிய துரோகம். இத்தனை நாளா நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது உங்களை பார்க்கவே அசிங்கமா இருக்கு. ஐயோ மேடம், பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. எப்பவுமே ஏமாத்துறவங்க கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஏமாத்து பேர் வழின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இனிமே என் பின்னாடி வராதீங்க, என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. மேடம், ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.